வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சிலைக்கு கவர்னர் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியை பிரதமர் மோடி புறக்கணிக்கிறார், புதுவை மக்களை வஞ்சிக்கிறார், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. அரும்பார்த்தபுரம் அருகே கார் மீது பேருந்து மோதி அடுத்தடுத்து விபத்து. இனி விரிவான செய்திகள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. பாரதி பூங்கா அருகில் உள்ள மகாகவியின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவையை பிரதமர் மோடி புறக்கணிக்கிறார் என்றும் புதுச்சேரி மக்களை வஞ்சிக்கிறார் எனவும் குற்றம் சாட்டிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுவை மழை வெள்ள சேதத்திற்கு புதுச்சேரி அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் சந்தித்து மனு அளித்தனர். அதில் புயல் நிவாரணமாக குடும்பத்திற்கு 5000 ரூபாய் அறிவிக்கப்பட்டது போதாது என்றும், சேதம் அதிகமாக இருப்பதினால் தலா 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். அதைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை வெளியே செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் புதுச்சேரி அரசு தவறுவிட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழக முதலமைச்சரை தொடர்பு கொண்டு வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்த பிரதமர், புதுச்சேரி குறித்து எதுவும் கேட்கவில்லை என்றும், புதுச்சேரிக்கு நிவாரணம் வழங்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அரசு நிவாரணம் அறிவித்த 2 நாளில் அதனை வழங்கி வருவதாகவும், புதுவை அரசு 5000 ரூபாய் அறிவித்தும் இதுவரை வழங்காமல் உள்ளதாகவும், அறிவிப்பு முதலமைச்சராக மட்டுமே ரங்கசாமி இருந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மழை வெள்ள சேதத்துக்கு புதுச்சேரி அரசை முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்திலிருந்து வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து பிரேக் பிடிக்காமல் நிலை தடுமாறி அடுத்தடுத்து கார்களில் மோதி விபத்துக்குள்ளானது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தில் வில்லியனூர் பகுதியிலிருந்து புதுச்சேரி நோக்கி ஒரு தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது மேம்பாலத்திலிருந்து இறங்கும் பொழுது பேருந்தில் பிரேக் பிடிக்காததால் எதிரி வந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் கார் மீது மோதியுள்ளது. பிறகு எதிரே சென்ற மற்றொரு கார் மீது மோதி அடுத்தடுத்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்தும் கோரிமேடு போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் சிக்கிய பேருந்து, கார் ஆகியவற்றை அப்புறப்படுத்தினர். இந்த விபத்தால் மேம்பாலத்தில் நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசி வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பெங்கல் புயல் புதுச்சேரியை புரட்டி போட்டது. புதுவையில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு சின்னையாபுரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியையும் நிவாரணமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC மாநில அணி துணை தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான அருண்குமார், ரவி, பாக்கியா, சாந்தி, உமா மகேஸ்வரி, ராகுல் மற்றும் ராஜ்பவன் தொகுதி சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுவை மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மனித உரிமை காப்பாளர் பேராசிரியர் சாய்பாபாவிற்கு வீரவணக்க நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்க மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர் துவக்க உரையாற்றினார். இயக்க நிர்வாகிகள் கோபிநாதன், மதுரை நாயகம், கீதாலட்சுமி, தர்மலிங்கம், ராமர், ராஜா, முருகன், சிவகுமார், மோரி, சில்லமுருகன், ஐயாக்கண்ணு மற்றும் கோபாலகிருஷ்ணன், கஜேந்திரன், ஆத்திரை செல்வன், கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பீபோல் பஷீர், புதுச்சேரி நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பு முத்தரங்கம், SDPI ஃபரகத்துல்லா, தமிழக வாழ்வுரிமை இயக்கம் அருளொளி, பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா,
இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரை கண்ணன், இருளர் பழங்குடியினர் பாதுகாப்பு இயக்கம் ஏகாம்பரம், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மகேந்திரன், தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுநாச்சி ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் சார்பில் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு கவிதாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் சார்பில் விடுதலை போராட்ட புரட்சி கவிஞர் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை கோயில் தோப்பு சித்தானந்த சுவாமி கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள பாரதியின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி கவிதாஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் NS கலைவரதன் பாரதியும் புதுவையும் என்று புகழுரையாற்றினார். சமூக ஆர்வலர்கள் குணசீலன், லட்சுமி நாராயண சர்மா முன்னிலையில் செயலாளர் கலைவாணி கணேசன் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வரவேற்புரையாற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இயக்கத்தின் துணைத் தலைவர் கவிஞர் வெற்றிவேலன், கதிரேசன், பேரரசியர் கிருஷ்ணா தலைமைகள் நடந்த கவியரங்க நிகழ்ச்சியில் கவிஞர்கள் மனோஜ்குமார், பத்மநாபன், குமரவேல், புவனா, காஞ்சனா, கலைவாணி, சதீஷ், சுதர்சனம், ரத்னவேல், பிரமிளா மேரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தாவீதுபேட்டை ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்காக 1,75,000 ரூபாய் காசோலையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டையை சார்ந்த தாவீதுபேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்காக 1,75,000 ரூபாய் காசோலையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி இந்து அறநிலையத்துறை மூலம் முதலமைச்சரிடமிருந்து பெற்று 2வது தவணையாக வழங்கினார். முன்னராக 1,75,000 ரூபாய் அளித்துள்ளார். இதுவரை 3,50,000 ரூபாய் கோவிலுக்காக வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக புயல் மழையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிவாரண உதவியாக அரிசி, தார்பாய் ஆகியவற்றை வழங்கினார். அப்பொழுது தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசா, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள் உடனிருந்தனர். புதுவையில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளி கல்லூரிக்கு சென்றனர். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுவையில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடற்கரை சாலை, உப்பளம், காமராஜ் நகர், தலாசுப்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் கோரிமேடு, வில்லியனூர், பொத்துக்கண்டு, கவலக்குப்பம், பாகூர், செல்லிப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மழை காரணமாக பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் சிரமப்பட்டனர். பலர் மழையில் நனைந்தபடியும் சில மாணவர்கள் ஆட்டோவிலும் சென்றனர். சில பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை இருசக்கர வாகனங்களில் மழையில் நனைந்தவாறே பள்ளிக்கு அழைத்து சென்றனர். மேலும் வாகன ஓட்டிகள், வேலைக்கு செல்பவர்கள் அவதியடைந்தனர். மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி அவரது இல்லமான அருங்காட்சியகத்தில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுவை ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லமான அருங்காட்சியகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், தமிழறிஞர் கோ பாரதி மற்றும் தமிழறிஞர்கள் கலைமாமணி விருது பெற்றோர், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்தியாவிலேயே முதன்முறையாக புதுவை அரசு பொது மருத்துவமனையில் மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது. இங்கு புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் தினம்தோறும் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். மருத்துவமனையில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் 10:30 மணி வரை வெளிப்புற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சனிக்கிழமைகளில் காலை 8 மணி முதல் 9:30 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் கூலி வேலை செல்லும் மக்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் காலை நேரங்களில் மருத்துவமனைக்கு வருவதால் வருவாய் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அரசு மருத்துவமனைகளில் மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு துவங்க வலியுறுத்தினர். இதை ஏற்று கவர்னர் கைலாஷ்நாதன் மாலை நேர சிகிச்சை பிரிவு துவக்க உத்தரவிட்டார். இதையடுத்து இந்தியாவிலேயே முதன்முறையாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் முதற்கட்டமாக மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரை சீட்டு பதிவு செய்து மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு செயல்பட துவங்கியுள்ளது. இங்கு அனைத்து சிகிச்சைக்கான மருத்துவர்கள் பணியில் இருப்பர்.
மேலும் அவசர சிகிச்சை பிரிவு வழக்கம் போல் இயங்கும். மாலை நேர சிகிச்சை பிரிவில் திங்கள் முதல் வெள்ளி வரை அனைத்து பொது மருத்துவம் பார்க்கப்படும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. செங்கல் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்திற்கு நிவாரண நிதி அவரவர் வங்கி கணக்கில் 2 நாட்களில் செலுத்தப்படும் என புதுவை அரசு அறிவித்துள்ளது. செங்கல் புயல் காரணமாக பல பகுதிகளில் நீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். இதையடுத்து புதுவையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கார்டின் மூலம் 5000 ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என ஏற்கனவே புதுவை அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நிவாரணம் வழங்குவதற்காக எவ்வளவு கோடி வழங்கப்பட்டுள்ளது என்பதற்கான தகவலும் வெளிவந்துள்ளது. அதன்படி புதுவை, காரைக்கால், ஏனாம் ஆகிய பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் அவரவரின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இதற்காக 177 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக இந்த பகுதிகளில் 3,54,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு நிவாரணம் வழங்க 177 கோடி ஒதுக்கீடு செய்வதற்கான படிவத்தில் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். எனவே இன்னும் 2 நாட்களில் நிவாரணத் தொகை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய வங்கியில் வரவு வைக்கப்படும் என புதுவை அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே கனமழையால் உயிரிழந்த மாடுகளுக்கு 40,000 ரூபாய், கன்றுக்குட்டிகளுக்கு 20,000, ஆட்டிற்கு 20,000, சேதமடைந்த படகிற்கு 10,000, விவசாய நிலம் ஹெக்டேருக்கு 30,000 நிவாரணமாக, சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு 60,000 ரூபாய் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் காலை முதல் கனமழை விட்டு பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. புதுவையில் ஏற்கனவே பெய்த மழை நீர் வடிந்து புதுவையில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல், கிழக்கிந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுவையில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் காலை முதல் தற்பொழுது மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடற்கரை சாலை, உப்பளம், காமராஜ் நகர், பேருந்து நிலையம், கோரிமேடு, பத்துக்கண்ணு, தவளக்குப்பம், திருக்கனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. காலை முதல் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் MD ராமச்சந்திரனின் மறைவையொட்டி தமிழக அமைச்சர் KN நேரு மடுகரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். புதுவை மாநில முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக மாநில அமைப்பாளருமான MDR ராமச்சந்திரனின் தனது 93வது வயதில் கடந்த 8ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அன்றைய தினம் முக்கிய அலுவல்கள் காரணமாக தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் தலைமை கழகத்தின் முதன்மை செயலாளருமான KN நேரு MDR ராமச்சந்திரனின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள இயலவில்லை. இந்நிலையில் இன்று காலை மடுகரை இல்லத்தில் உள்ள ராமச்சந்திரனின் இல்லத்திற்கு வந்த KN நேரு அங்கிருந்த ராமச்சந்திரன் உறவு படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதோடு அங்கிருந்த ராமச்சந்திரனின் மனைவி மற்றும் மகன்களிடம் இரங்கல் தெரிவித்து ஆறுதல் கூறினார். இந்நிகழ்வில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுவை மாநில கழக அமைப்பாளருமான சிவா, எட்டப்பாக்கம் தொகுதி கழக நிர்வாகிகள் வேலாயுதம், கிருஷ்ணமூர்த்தி, திருநாவுக்கரசு, தெய்வேந்திரன், பூபதி, மோகன்குமார், செல்வம், சக்திவேல், ராமு உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகளின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. புதுவை மறைமலையடிகள் சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் பெய்த புயல் மற்றும் கனமழை காரணமாக பணிகள் பாதிக்கப்பட்டது. எஞ்சிய பணிகள் அந்த மாத இறுதியில் முடிக்கப்பட்டு ஜனவரி மாதத்தில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வரும் நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளை விட்டு சோதனை ஓட்டம் நேற்று இரவு நடத்தப்பட்டது. இந்நிலையில் இதன் திறப்பு விழா இந்த மாத இறுதியில் அல்லது ஜனவரி மாத துவக்கத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதியில் பழுதடைந்த மின்கம்பங்கள் பாஜகவினர் முயற்சியால் சரி செய்யப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி நகர் 6வது குறுக்கு தெரு, சத்யா நகர் 3வது குறுக்கு தெரு ஆகிய இடங்களில் கான்கிரீட் மின்கம்பங்கள் பழுதடைந்த நிலையில் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சி 3வது கிளை கமிட்டி தலைவர் சந்திரகுமாரிடம் முறையிட்டனர். இந்த விவரம் நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உமாபதி மற்றும் சண்முகம் கவனத்திற்கு வந்தது. அதன் அடிப்படையில் மின்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து மனு கொடுத்து பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கையை வைத்தனர். அதன் அடிப்படையில் இன்று பளுதூக்கும் வாகன உதவியுடன் 2 புதிய கான்கிரீட் மின்கம்பங்களை மாற்றினர். பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் மின்துறை அதிகாரிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி சார்பாக அனைத்து நிர்வாகிகளும் நன்றி தெரிவித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம்
7,285 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 100 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சிலைக்கு கவர்னர் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியை பிரதமர் மோடி புறக்கணிக்கிறார், புதுவை மக்களை வஞ்சிக்கிறார், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. அரும்பார்த்தபுரம் அருகே கார் மீது பேருந்து மோதி அடுத்தடுத்து விபத்து. மகாகவி பாரதியாரின் இல்லத்தில் அவரது உருவப்படத்திற்கு முதல்வர் மலர் தூவி மரியாதை. இந்தியாவிலேயே முதன்முறையாக புதுவையில் மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு துவக்கம். இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.